இன்னும் 2 நாள் தான்டா இருக்குது லீவுக்கு, வந்து விளாண்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறீங்க. லீவு விட்டதுக்கப்புறம், ஐயையோ லீவு விட்டாங்கடா, உன்னை எப்புட்றா சமாளிக்கிறது, என்னால் முடியவே முடியாதுடா அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லீவு விடுறது விளையாடுறதுக்கு கிடையாது. விளையாட்டு அப்படிங்கிறது டெய்லியும் இருக்கணும். ஸ்கூல் இருந்தாலும் இருக்கணும், ஸ்கூல் இல்லைனாலும் இருக்கணும். ரொம்ப நாளாக உங்கள் குழந்தை கூட தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தையோட ஒரு ஐடியா இருக்கும். அவன் வந்து ஃபிசிக்கலாக விளையாடுறதுக்கு விரும்புகிறானா, இல்லை உட்காந்து விளையாடுற மாதிரி விரும்புகிறானா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு செட்டப்பை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக விளையாடக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அழகாக அமேசானில் பொருட்கள் இருக்குது, அதை வாங்கி செட்டப்பை க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை பில்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பல வருஷத்துக்கு அவன் என்ன பண்ணிப்பான்னா அதை அழகாக யூஸ் பண்ணிப்பான் அவன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். அது அப்பப்போ ஒன்று ரெண்டு வாங்கி பில்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு ரொட்டீன் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்.